ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஹெச்ஏ vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரவாயில் ஓப்பன் பண்ணிக்க துபாய் சம்மர் கார்னிவல் தான் வந்திருக்கோம். சண்டே போனதால என்னமோ தெரியல, ஓவர் க்ரௌடாக இருந்தது. ஸோ கார் பார்க்கிங் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌட் தான். நம்ம வந்து ஒரு வழியாக காரை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சு. கார் பார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் பைக் பார்க்கிங் 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் போய் டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 3 இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட் கிடையாது. அபோவ் 3 இயர்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்குமே சேம் 150 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல, நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிட்டு டேரெக்டாக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே 150 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட் மட்டும் இல்லாமல் நிறைய காம்போ ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. காம்போ ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 300 ருபீஸ் கொண்டு இருக்குது, 500 ருபீஸ் கொண்டு இருக்குது. 300 ருபீஸ் டிக்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 4 கேம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து தனியாக சார்ஜ் வாங்காமல் அந்த டிக்கெட் வச்சு நீங்கள் உள்ளே போயிடலாம். அண்ட் 500 ருபீஸ் டிக்கெட் வாங்கினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரீயாகவே நீங்கள் விளையாடிக்கலாம். அந்த ஒரு டிக்கெட் வாங்கினா மட்டும் போதும். அப்படி இல்லை எங்களுக்கு எதுவுமே தேவை, நார்மலாக என்ட்ரி ஃபீ டிக்கெட் 150 ருபீஸ் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போய் நமக்கு உள்ளே இருக்க எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக காசு கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு, ஹரர் ஹவுஸு, அவதார் ஹவுஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக காசு கொடுத்து விளையாடுற மாதிரி. பட் அந்த கோம்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேமல் ரைடுமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து என்ட்ரன்ஸில் உட்காந்து நிறைய டைம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய லைட்ஸில் செஞ்ச மாதிரி ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் வாட்டர் ஃபவுண்டன் இருக்குது. இந்த அனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபவுண்டனில் பக்கத்தில் சாரல் நல்லா அடிச்சுட்டு நல்லா சில்லுன்றது கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் அடுத்து மூவ் ஆனோம். நான் கூட நினச்சேன் 150 ருபீஸ் டிக்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 150 ருபீஸ்க்கு வர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த துபாய் வாட்டர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நமக்கு அந்த 150 ருபீஸ் அது வந்து இன்க்ளூட் ஆகிடுது. ஸோ அதனால் அதுக்கு நம்ம தனியாக சார்ஜ் வாங்கி போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சி, பட் அதுக்கு தனியாக சார்ஜ் கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்ததுமே அதுக்கு எந்த என்ட்ரி ஃபீயும் கிடையாது. நம்ம டேரெக்டாக அப்படி உள்ளே போயிடலாம். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு இந்த மாதிரி கோல்டன் ட்ரீ வச்சுருக்காங்க. அப்புறம் லைட்ஸில் செஞ்சக்கூடிய நிறைய சின்ன சின்ன 3D லைட்ஸில் வச்சுருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் வச்சுக்கலாம். நம்ம அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வாட்டர் ஃபால்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்து மெயின்டெனன்ஸில் இருக்க போல இருக்குது, ஒர்க் ஆகலை. ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நல்ல கலராக லைட் வந்து மாறிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அந்த தண்ணி வாட்டர் ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கிறது. ஸோ கிட்ஸ் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா நிறைய பேர் அங்கே வந்து படுத்து நல்லா குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கிட்ஸுங்களை வந்து குளிக்கலாம் கூட, சும்மா ஜஸ்ட் உட்காந்துட்டு மட்டும் வரணும்னு சொல்லியதுனால கொஞ்சம் நான் உட்காந்துட்டு மட்டும் அஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. என்ன ஒரு கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சு நமக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கிட்ஸுக்கெலாம் இருந்தாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. என் பொண்ணு வீட்டிலேருந்தே வரும்போதே சொல்லிட்டேன் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து குளிக்கலாம் கூடாது, ஜஸ்ட் சும்மா உட்காந்துட்டு மட்டும் வரணும்னு சொல்லிட்டேன். பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்ததுலேயே ஃபுல்லாக பேண்ட் எல்லாமே நனைஞ்சிருச்சு. நம்ம ஒரு வழியாக எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ நம்ம போய் அங்கே என்ஜாய் பண்ணுற மாதிரி பெரியவங்களாம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் சும்மா ஜஸ்ட் காலை மட்டும் நினச்சிட்டு வரலாம். எல்லாம் வந்து தொப்பை நனைஞ்சிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தான் எந்த பிளேஸுமே இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மேபி சைடில் எங்கேயாவது வச்சுக்கலாம், பட் எந்த இடத்துலையுமே எங்கேயுமே இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்ஸுங்களை மட்டும் தான் குளிக்க வச்சுருந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் பிளேஸ்லேயே வந்து குழந்தைங்களாம் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு வந்து ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. பட் நல்லா இருக்குது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மதுரவாயில் எக்ஸிபிஷனில் புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே இந்த தாஜ்மஹால் செட்டப் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் பயங்கரமான வெயில் அடிக்குது. அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு தீம் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த வாட்டர் ஃபால்ஸ், துபாய் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ என் பொண்ணு பாருங்கள் எப்படி அட்டகாசம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ மேலேயும் கீழே சறுக்கிட்டு ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டே வந்துட்டோம். அங்கங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 3D லைட்ஸ் சின்ன சின்ன லைட் செட்டிங்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஃபோட்டோ ஸ்பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நின்றுட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மூவ் ஆனோம். ரைட்ஸ் பக்கம் போகலாம், அங்கே உள்ள எந்த மாதிரி ரைட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கறதுனால நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஸோ நம்ம அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த ரைட்ஸ்க்கு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, கவுண்டர் மாதிரி. அதுக்குள்ளே போய் தான் போகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊர்கா ஷாப்பு, அதுக்கப்புறம் மொபைல் கவர் ஷாப் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதை தாண்டி அப்படியே உள்ளே தாண்டி வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் ஷாப்புமே இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் ஆவடி டெக்ஸ்டைல்ஸோட இது போட்டிருக்கேன். இங்கே என்ன மாதிரியான ஆஃபர் போயிட்டுருக்குது, என்ன மாதிரியான கிஃப்ட்லாம் தராங்கன்றது அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ என் ஸ்க்ரீனில் கொடுக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஜஸ்ட் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது அப்படியே மூவ் பண்ணிட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷாப்பிங் ரைடு இருக்கக்கூடிய பிளேஸ் வருது. இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு. ஸோ நமக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஃபேன்சி ஐட்டம் ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் வாங்கக்கூடிய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸு, ஷூஸு அண்ட் நிறைய ஸ்நாக்ஸுமே நிறைய ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்சி ஷாப்பில் ஒரு 2 ஐட்டம் எடுத்தேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸில் இந்த செட்டு கம்பல் மாதிரி வந்தது. அது ஒன்றும் இந்த ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் கிளிப்பும் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸு, பேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸிபிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாய் ஷாப்பு, கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு, இந்த பிளேட்ஸு, பேஸ்கெட்ஸு, செராமிக் கப்ஸு, கிளாஸ் கப்ஸு அது மாதிரிலாம் நிறைய அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் இதை வந்து உள்ளே போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓவர் க்ரௌடாக தான் இருந்தது சண்டேன்றதுனால. இந்த கொஞ்சம் அந்த சம்மர் ஈவினிங் டைம் தான் போயிடும், பட் இருந்தாலுமே கொஞ்சம் அனல் அடிக்க தான் செஞ்சுது. ஸோ நமக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் டீ காஃபி ஷாப்ஸ் இருந்தது, பார்த்தீங்கன்னா சூப் ஷாப் இருந்தது, அண்ட் சுகர் கேன் ஜூஸ் ஷாப் இருக்குது. இந்த ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான அப்பளம் ஷாப் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே அப்பளம் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி இதெல்லாம் இருந்தது. ஸோ அப்படியே உள்ளே வந்ததுமே நல்ல இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த கேம் ஸ்பாட் இது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலை வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பொம்மை தருவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸில் இருக்குது, 150 ருபீஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேம் வேணாலும் ட்ரை பண்ணி விளையாடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வின் பண்ணாங்க, நிறைய பேர் வின் பண்ணாமல் ஏமாந்தும் போனாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டோர் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப க்ரௌட் இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் டாய்ஸ் பிக்கிங் அந்த கேம்ஸ் அது மாதிரிலாம் இருந்தது. பட் இங்கே பெருசாக க்ரௌடு ஒன்றும் இல்லை. ஸோ மோஸ்ட்டாக இந்த ரைட்ஸு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்தது. ஸோ அதெல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து எல்லா ரைட்ஸுமே தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த நான் என்ட்ரன்ஸில் காமிச்சோம்னா காம்போ டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் எதுவுமே கவர் ஆகாது. இந்த ஷோஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்னோ வேர்ல்டு, அதுக்கப்புறம் அந்த ஹரர் ஹவுஸு, அவதார் ஹவுஸ் அதெல்லாம் தான் கவர் ஆகும். இந்த ரைட்ஸில் எதுவும் கவர் ஆகலை. அதுக்கெல்லாம் நம்ம வந்து தனியாக பே பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்குது. காம்போ டிக்கெட் வாங்கினா மட்டும். பட் 150 ருபீஸ் டிக்கெட் வாங்கினா எல்லாமே தனியாக காசு கொடுத்து தான் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடக்கூடிய எல்லா ரைட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எந்த ரைட்ஸுமே உள்ளே போகலை, என் கிட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வேர்ல்டு தான் என் பொண்ணு அடம் முடிச்சா போகணும்னு சொல்லிட்டு, பட் அது பார்த்திங்கன்னா ஓவர் க்ரௌடாக இருந்தது. ஸோ அந்த கூட்டத்தை முடிச்சு நம்ம போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ரொம்ப கூட்டமாக அந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு மட்டும். ஏன்னா ஸ்னோ வேர்ல்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்காது, அந்த ஸ்னோவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தூள் பண்ணி அப்படியே போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாட்டு போடுவாங்க. பட் அதுக்கு போகணும் அடம் முடிச்சா நாங்கள் போகலான்னு நினச்சா கூட போக முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுன்னா சார் அது மட்டும் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த துபாய் வாட்டர் ஃபால்ஸை மட்டும் நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு. ஸோ நீங்கள் யாருன்னா போகிறதா இருந்தால் வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்ட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, அண்ட் கார் பார்க்கிங் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரைட்ஸில் விளையாடுறதா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய்.